ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாகில் எப்படி சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். காயில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், அப்புறம் பீட்ரூட்டும் நான் போட்டிருக்கேன். ஒரு சில பேர் வந்து பீட்ரூட் போட்டால் வந்து கலர் மாறிடும்னு நினைப்பீங்க. பட் பீட்ரூட் போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். அந்த கலர் வந்துட்டு ரெட்டிஷெல்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான மசால்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 2 ஏலக்காய், அப்புறம் 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சோண்டு கல்பாசி, அப்புறம் சோம்பு, சீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் இல்லைங்க, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் ஒரு 10 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு அதையும் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் 2 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெயை விட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்து வரதுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். இப்போ காய் அந்த மசாலா எல்லாமே கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும். அந்த டைமில் அரிசி எல்லாத்தையும் போட்டுருங்க. ஏற்கனவே நான் அரிசி வந்துட்டு 2.5 டம்ளர் அரிசி, நான் இது வந்து நார்மல் பொன்னி பாயில் ரைஸ் தாங்க ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸை தான் நான் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இப்போ நான் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த அரிசி உடையாத மாதிரி அடியோடு கிளறி விடுங்க. ரொம்ப குத்துற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அரிசி எல்லாமே உடஞ்சி போயிடும். அப்புறம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா அடியோடு அரிசியை வந்துட்டு எடுத்து கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 3/4 பதம் வந்துட்டு அரிசி வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா உதிரியாக வந்துட்டு கிடைக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே காயை வணக்கும் போதே நான் வந்துட்டு உப்பு போட்டிருந்தேன். பட் இப்போ உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுன்றதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 3/4 பதம் வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கரை வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில். ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நல்லா ஆவி வரும்போது கரெக்டாக வெயிட்டையும் நீங்கள் போட்டுட்டு 3 விசில் விடுங்க போதும். ஆனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற அந்த அரிசிக்கு எவ்வளோன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு ஏற்கனவே காயில் எல்லாத்துலேயும் தண்ணி விடுன்றதுனால நான் வந்துட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி தாங்க நான் விட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ தண்ணியோ அதை மட்டும் பார்த்து கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போது 3 விசில் வந்ததும் நம்ம கொஞ்சம் நேரம் விசில் அடங்குறதுக்கு நம்ம டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரைஸ் வந்துட்டு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், எல்லாமே நல்லா உதிரியாக இருக்கும் ரைஸ். இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு ரைஸு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.